வணக்கம் ராஜேஸ்வரி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுப்பகுதிகளில் அதிக அளவு தங்கும் விடுதிகள் உள்ளன. தங்கும் விடுதிகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தங்கும் விடுதிகளில் பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் காந்தி என்ற பெண் ஒரு இடுமன் குளம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்கி பணி செய்து வந்துள்ளார். இவர் இன்று வழக்கம் போல் தனது பணியை அந்த தனியார் விடுதியில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர் அந்த காந்தி என்ற பெண்ணிடம் பேசிக் கொண்டுள்ளார். பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் மறைத்து வைத்திருந்த கூர்மையான கத்தியால் காந்தியை உடலில் பல்வேறு இடங்களில் குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் அலறி கீழே விழுந்த காந்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கத்தியால் குத்திய மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் அந்த தனியார் விடுதி உரிமையாளர் உடனடியாக பழனி காவல்துறைக்கு தகவல் அளித்து காவல்துறையினர் நேரடியாக சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். மேலும் உயிரிழந்த காந்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அதில் காவல்துறையினர் கூறும் பொழுது காந்தி என்ற பெண்ணை குத்தியவர் ஆனந்த் என்பவர் என்று கூறப்படுகிறது. மேலும் காந்திக்கும் இது ஆனந்த் என்பவருக்கும் கல்யாணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே காந்தி குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறித்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இதற்காகத்தான் கொலை செய்தாரா இல்லை வேறு ஏதாவது காரணம் உண்டா, அதே போல் இந்த ஆனந்த் தான் கொலை செய்தாரா என்பது குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போது லட்சக்கணக்கான மக்கள் பழனி கோயிலுக்கு சென்று வரும் சூழ்நிலையில் தனியார் விடுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.